வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் எம்.கே. ராதா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. பொதுவாக எம்ஜிஆர் நடிக்கும் படங்களில் சண்டை காட்சியில் அவர்தான் ஜெயிப்பார். ஆனால் சாலிவாகனன் என்ற படத்தில் எம்ஜிஆரை சண்டையில் வென்றார் எம்.கே. ராதா. காரணம், அந்த திரைப்படத்தின் ஹீரோ எம்.கே. ராதா. வில்லனாக நடித்தவர் நமது எம்ஜிஆர். தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத பிரம்மாண்ட படங்களில் ஒன்று ஜெமினியின் சந்திரலேகா. அந்த திரைப்படத்தின் நாயகன் எம்.கே. ராதா. சந்திரலேகாவில் அவரும் வில்லனாக நடித்த ரஞ்சனும் கிளைமேக்ஸில் போடும் ஆவேசமான வாள் சண்டை பார்ப்போரை மிரள வைக்கும். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், உண்மையில் வாள் சண்டையை பொறுத்தவரை ராதாவை காட்டிலும் ரஞ்சனே வல்லவர். சண்டை காட்சி எடுக்கும்போது ரஞ்சன், மிஸ்டர் ராதா, இந்த காட்சிக்கேற்றபடி கத்தி சண்டையில் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள், நான் தோற்றுவிடுகிறேன். ஆனால் ஷாட் முடிந்த பிறகு ஒரு தமாஷ் பண்ணுவோம், நாம் இருவரும் உண்மையிலேயே கத்திச்சண்டை போடுவோம், யார் ஜெயிக்கிறார் பார்க்கலாமா என்று சவாலுக்கு அழைத்தாராம். அவரது சவாலை ஏற்றுக்கொண்ட எம்.கே. ராதா ரஞ்சனுடன் அசல் சண்டை போட்டு அதிலும் வெற்றி பெற்றாராம். இந்த செய்தியை பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது பேட்டியில் எம்.கே. ராதா கூறியிருக்கிறார். சினிமாவில் சுந்தர புருஷன் என்று அந்த காலத்தில் வர்ணிக்கப்பட்ட எம்.கே. ராதா இன்னொரு சுவையான செய்தியையும் குறிப்பிட்டு இருக்கிறார். சாலிவாகனன் என்றொரு படம். இதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ரஞ்சனும் நடித்தார்கள். இருவரும் கத்திச்சண்டை போடுவார்கள். யார் ஜெயித்திருப்பார்? எம்ஜிஆர் என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதுதான் இல்லை. ஜெயித்தவர் ரஞ்சன். காரணம், கதை போக்கு அப்படி. அதில் ரஞ்சன் தான் கதாநாயகன். எம்ஜிஆருக்கு வில்லனை போன்ற ஒரு வேடம். 1945 வெளியான இந்த திரைப்படம். இதையும் எம்.கே. ராதாவே குறிப்பிட்டுள்ளார். எம்.கே. ராதா 1910 பிறந்தவர். அந்த காலத்தில் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தா எம். கந்தசாமி முதலியாரின் மகன். சென்னை தங்கசாலை தெருவில் உள்ள இந்து பயாலஜிக்கல் உயர்நிலை பள்ளியில் படித்தவர். 9வது வயதிலேயே நாடகத்திற்கு வந்துவிட்டார். அவர் நடித்த முதல் நாடகம் பக்த துருவன். தந்தை பணியாற்றிய மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் பாலமோகன ரஞ்சன சபா நாடகங்கள், டி.கே.எஸ். சகோதரர்களின் நாடகங்கள் ஆகியவற்றில் ராதா நடித்து வந்தார். எம்.கே. ராதா கதாநாயகனாக முதலில் அறிமுகமான படம் சதி லீலாவதி. 1935 வெளியானது. இதன் கதையை எழுதியவர் எஸ்.எஸ். வாசன். வசனம் கந்தசாமி முதலியார். இந்த படத்தில்தான் எம்ஜிஆர், எம்.ஜி. சக்கரபாணி, டி.எஸ். பாலையா அறிமுகமாயினர். எம்ஜிஆருக்கு போலீஸ்காரர் வேடம். கதாநாயகியாக நடித்த எம்.எஸ். ஞானம்பாளையே எம்.கே. ராதா திருமணம் செய்து கொண்டார். படத்தின் கதாநாயகியை சொந்த வாழ்க்கையிலையும் கதாநாயகன் மனைவியாக்கி கொள்வது என்பது சதி லீலாவதியில் இருந்து தொடங்கியது என்றே தோன்றுகிறது. எம்ஜிஆருடன் எம்.கே. ராதா நடித்த மற்றொரு படம் மாயா மச்சிந்திரா. வெளியான ஆண்டு 1939. ராஜா சந்திரசேகர் என்ற பிரபல இயக்குனர் இயக்கிய திரைப்படம். இதே காலகட்டத்தில் நாவல் ஆசிரியை வை. மு. கோதை நாயகி அம்மாள் எழுதிய அனாதை பெண்ணில் பி.யு. சின்னப்பாவுடன் எம்.கே. ராதா நடித்தார். தொடர்ந்து அவர் நடித்த படங்கள் சந்திர மோகனா, பக்த துளசிதாஸ், சதி முரளி,
சௌதாமினி வனமோகினி. ஜெமினி நிறுவனம் எம்.கே. ராதாவை மாதம் ரூபாய் 300 சம்பளத்திற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டது. 1941 இருந்து 1954 ஆண்டு வரை 13 ஆண்டுகள் ஜெமினியின் ஒப்பந்தத்தில் இருந்த எம்.கே. ராதா அவர்கள் அந்த காலகட்டத்தில் தாசி, அபராஞ்சி, கண்ணம்மா என் காதலி, சந்திரலேகா, அபூர்வ சகோதரர்கள், ஔவையார் உட்பட 9 திரைப்படங்களில் நடித்தார். இவற்றில் முதல் படமான தாசி அபரஞ்சியில் தவமணி தேவி எனும் கவர்ச்சி நடிகை அந்த காலத்திலேயே கூச்சமின்றி ஆடை குறைப்பு செய்து உடலழகை காட்டி புரட்சி செய்தார். ஆகவே பின்னால் வந்த சில்க் ஸ்மிதா, ஜெயமாலினி, இன்றைய நமிதா போன்றோருக்கு அன்றே முன்னோடியாக விளங்கியவர்தான் தவமணி தேவி. ஜெமினி தயாரிப்புகளில் சந்திரலேகாவும் அபூர்வ சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுடன் எம்.கே. ராதாவுக்கு பெரும் புகழையும் கொடுத்த படங்களாகும். சந்திரலேகாவில் எம்.கே. ராதாவின் பெயர் வீரசிம்மன். ஆனால் அவரை காதலிக்கும் டி.ஆர். ராஜகுமாரி அவரை செல்லமாக பாபா பாபா என்று அழைப்பார். கண்ணியமான கதாநாயகனாக விளங்கியதால் சினிமா துறையில் ராதாவுக்கு நல்ல பெயர் ஏற்பட்டது. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாறுபட்ட குணாதிசயங்களை கொண்ட இரட்டையராக தோன்றி சிறப்பாக நடித்தார் ராதா அவர்கள். கதாநாயகி பானுமதி இரட்டையருள் அண்ணனை காதலிக்கிறார். காதலியோடு அண்ணன் நெருங்கி பழகும்போது அதே காதல் உணர்வுகள் தம்பிக்கும் ஏற்பட்டு சகோதரர்களுக்குள் சண்டை மூழ்கிறது. காதல் வயப்பட்ட தம்பியோ, என்னை நீ முதலில் சந்தித்திருந்தால் என்னைத்தானே காதலித்திருப்பாய், உன்னை நான் காதலிக்கின்றேன், என்னை திருமணம் செய்து கொள் என கதாநாயகியிடம் வற்புறுத்தி அவளை கட்டி அணைக்க முயற்சிக்கும் காட்சியில் அவன் மீது பரிதாபம் ஏற்படும். இரு வேடங்களிலும் எம்.கே. ராதா மிகவும் இயல்பாக நடித்திருந்தார். ஜெமினி தயாரித்த சம்சாரம் திரைப்படத்தில் எம்.கே. ராதாவும் அவரது மனைவியாக புஷ்பவல்லியும் நடித்தனர். குடும்ப பிரச்சனைகளை மையமாக கொண்ட அந்த திரைப்படமும் வெற்றி பெற்றது. எம்.கே. ராதாவின் குணச்சித்திர நடிப்பை படம் பார்த்தவர்கள் பாராட்டினார்கள். புஷ்பவல்லி இதற்கு முன்பே ஜெமினியின் மிஸ் மாலினி, சக்கரகாரி போன்ற படங்களில் நடித்தவர். அந்த படங்களில் ஜெமினி கணேசன் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தார். அப்போதுதான் ஜெமினி கணேசனுக்கும் புஷ்பவல்லிக்கும் காதல் மலர்ந்து இரகசிய திருமணமும் புரிந்து கொண்டனர். அவர்களுக்கு பிறந்த பெண்களே இந்தி நடிகை ரேகாவும் அவரது தங்கை ராதாவும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெமினி தயாரித்த ஞான சௌந்தரியில் எம்.கே. ராதா நடித்தார். கதாநாயகி சுசிலா என்ற நடிகை. இந்த படம் வெளிவரும் முன்பே சிட்டாடல் நிறுவனம் தயாரித்து டி.ஆர். மகாலிங்கம், எம்.வி. ராஜம்மா நடித்த ஞான சௌந்தரி திரைப்படம் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்றதால் ஜெமினியின் ஞான சௌந்தரி தோல்வி அடைந்தது. வில்லன் நடிகர் ஆர்.என். நாகேந்திரராவ் இயக்கத்தில் அன்பே தெய்வம் திரைப்படத்தில் எம்.கே. ராதாவுடன் நடித்தவர் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா ஆவார். எம்.கே. ராதா ஒரு நல்ல பண்பாளராக திகழ்ந்தார். எம்.ஜி.ஆர்., சிவாஜி, ஜெமினி கணேசன் அனைவரும் அவரது நண்பர்கள். அவருடன் நடித்த வி. நாகையா, பி. கண்ணாம்பா போன்ற மூத்த கலைஞர்கள் படப்பிடிப்புக்கு வந்தால் எழுந்து நின்று வணக்கம் சொல்வார். அவர்களிடம் அவருக்கு தனி மரியாதை. சிவாஜி கணேசன் நடித்த வணங்காமுடி, உத்தமபுத்திரன், ஜெமினி கணேசன் நடித்த கற்புக்கரசி ஆகிய திரைப்படங்களில் முக்கிய வேடத்தில் நடித்தார் ராதா. நரசு ஸ்டுடியோவில் தயாரித்த போர்ட்டர் கந்தன் என்ற திரைப்படத்தில்
போர்ட்டராக குணச்சித்திர வேடத்தில் சிறப்பாக நடித்தார். ஆனால் அழகான தோற்ற பொலிவுடன் பல படங்களில் நடித்திருந்த அவர் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து அவதிப்படுவதை ரசிகர்கள் விரும்பாததால் அந்த திரைப்படம் ஓடவில்லை. எனினும் அவரது குணச்சித்திர நடிப்பை பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை. கே ராதாவிற்கு 6 மகன்கள் 2 மகள்கள். அவரது கலை உலக பணிகளை கௌரவிக்கும் வகையில் சென்னை டெக்னீஷியன்ஸ் அமைப்பு ஆண்டுதோறும் கே ராதா விருது என்ற விருதை நடிகர்களுக்கு வழங்கி வருகிறது. ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன் ஆகியோர் இந்த விருதை பெற்றவர்கள். கே ராதாவிற்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. சிறிது காலம் உடல்நலம் குன்றியிருந்த கே ராதா அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் காலமானார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.